வணக்கம் மக்களே. 10 நிமிஷம் கையை பிடிச்சிக்கிட்டு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என்ன பேசினாங்க? ஒருங்கிணைந்த அதிமுக வந்துருமோ? இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. இந்த கூட்டணி அமைந்ததிலிருந்தே அதிமுக தலைமையில் ஆட்சியா என்டிஏ கூட்டணி ஆட்சியா என்ற விவாதங்கள் புகைந்து வருகின்றன. இதற்கு நடுவில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளின் நிலைப்பாடு என்ற கேள்வியும் பரவலாக எழுந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் தினகரன் இருவரும் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது. இதற்கு வழக்கம் போல் எடப்பாடி பழனிசாமியும் மறுத்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு தொடர்ந்து பாஜக புறக்கணிக்காததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அதிரடியாக அறிவிச்சிருந்தாங்க. இதனால் அதிர்ச்சியடைந்த பாஜக மேலிடம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கூட்டணிக்குள் மீண்டும் இணைக்க முயற்சித்து வருகிறது. இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் போர்க்கொடி தூக்குனாங்க. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அதற்கான பணியை அடுத்த 10 நாளில் தொடங்க வேண்டும் என்று கெடு விதிச்சிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல், ஒருவேளை 10 நாளில் இந்த பணி ஆரம்பிக்கப்படவில்லையானால் நானே அந்த பணியை தொடர்வேன் என்றும் அறிவித்தார். ஆனால் செங்கோட்டனின் பதவியும் எடப்பாடி பழனிசாமியால் பறிக்கப்பட்டது. இதையடுத்து டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசி எடப்பாடி மீது புகார்களை அடுக்கியதுடன் அதிமுகவை ஒன்றிணைக்க கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் KP நட்டாவை அவரோட இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அப்போது தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொண்டு அவர்களை மறுபடியும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்றும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இதையடுத்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை கூட்டணியில் இணைக்க நட்டா அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்த பேரும் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்காக முயற்சித்து வரும் நிலையில இதற்கு எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டு வரும் நிலையில இதில் ஒரு படி மேலே போய் பாஜக அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் தலையிடாமல் பாஜக கூட்டணியின் கீழ் பிரிந்து சென்றவர்களை கொண்டு வந்து கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் டிடிவி, ஓபிஎஸ்க்கு தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை தந்து வருகிறதனை சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு கூட சென்னையில் விஐடி விஸ்வநாதன் வீட்டு திருமண விழாவிலும் இவர்கள் இது போலவே ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் விசாரித்து கொண்டது நினைவிருக்கலாம். தற்போதும் அதே போன்ற சந்திப்பு என்றாலும் தற்போதைய சூழலில் அரசியல் ரீதியான முக்கியத்துவத்தை நேற்றைய நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை பெரிதாக ஓபிஎஸ், தினகரன் இருவரும் சந்தித்து கொள்ளவில்லை என்றாலும் ஒரே கருத்துடன் இருவருமே தொடர்ந்து பயணித்து வருகின்றனர். முக்குளத்தூர் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்று தென்மண்டல வாக்குகளையும் கணிசமாக தங்கள் கையில் வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் தேர்தல் வரவுள்ள இந்த நிலையில் அதிமுகவும் இந்த சந்திப்பை உற்று கவனித்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.